உச்சமாகிறாரு. 6ஆம் அதிபதி உச்சம். அப்படிங்கும்போது உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுதுங்க. இப்போ இது வரைக்கும் எனக்கு திருமணம் ஆகவே இல்லைங்க, எனக்கு வந்து வயசாகிக்கிட்டே இருக்குது, ஒரே கவலையாக இருக்குது, எங்கள் பெற்றவங்க ரொம்ப நினச்சி கவலைப்படுறாங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை துணை அமையறதுக்கான நேரம். குருவோட பார்வை பாருங்கள் 9ஆம் இடத்துல இருக்குங்க. ஏற்கனவே 9ஆம் இடத்துல சனி பகவான் பாக்கிய சனியாக இருக்கார். அப்போ உங்களை பொறுத்த வரைக்குங்க உங்களுக்கு இந்த சமயத்தில் பாக்கியங்கள், எல்லா பாக்கியங்களும் இந்த குரு அதிச்சார பயிற்சியில் கிடைக்க போகுதுங்க. அதை குழந்தை பாக்கியம், தொழில் பாக்கியம், இந்த மாதிரி அனைத்து விதமான பாக்கியங்களும் கிடைக்க போகுது. நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குருவாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. கடகராசிக்காரங்களுக்கான குரு அதிச்சார பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 3.5 வருஷமாகவேங்க ஏகப்பட்ட பிரச்சனைங்க. அதாவது தொழிலும் சரியில்லை, உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உத்தியோகமும் சரியில்லை, குடும்பத்துலேயும் நம்ம என்னை வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, கடன் வாங்கின இடத்துலையும் இப்போ திருப்பி கொடுக்க முடியாமல் பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கலாமா, போய் சேர்ந்துடலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இந்த கடகராசிக்காரங்க இருந்துருப்பாங்கங்க. இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வந்திருக்குங்க. குரு வந்து 12ஆம் இடத்துலேருந்து ஏகப்பட்ட செலவுங்க, விரைய செலவு. அதாவது ஒரு பிரயோஜனமாக ஒரு விரை செலவு ஆயிருந்தால் கூட மனசு ஒப்பிடுவோங்க. நம்ம வந்து அது ஒரு தங்கம் வாங்கணும், நம்ம வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சுப செலவு பண்ணியிருந்தால் மனசு அடைச்சிருக்குங்க. ஆனால் நிறைய கடகராசிக்காரங்களுக்கு பாருங்கள் வெறும் விரைய செலவாகவே வந்துட்டு இருந்ததுங்க. அதுவும் தேவையில்லாத செலவுங்க. எதுக்கோ ஒரு பணத்தை எடுத்து வச்சுருப்போம், அது எங்கேயோ கொண்டு போய் செலவு பண்ணுற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து உங்களுக்கு இருந்துச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு வந்துட்டு 12ஆம் இடத்துலேருந்து 1ஆம் இடத்துக்கு வர்றாருங்க. 1ஆம் இடம் அப்படின்னா உங்கள் ராசிக்கே வர்றாருங்க. அது மட்டும் இல்லாமல் குரு உங்களுக்கு யார் அப்படின்னா 6ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதிங்க. 6ஆம் இடம் 9ஆம் இடத்து அதிபதி 1ல் வந்திருக்காரு. அப்படிங்கும்போது உங்களுக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு, 6ஆம் இடத்தை வச்சு நம்ம பேசணுன்னா, வேலை கிடைக்காதவங்களுக்கு இப்போ வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்குங்க. எப்பயும் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க, அந்த வேலை இதெல்லாம் சரி என்னடா 4 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, ஒன்றும் ரிப்ளை இல்லை, நம்ம அடுத்ததை பார்க்கலான்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே வேலையிலேருந்து இப்போ உங்களை கூப்பிடுவாங்க. அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்குது. உத்தியோகம் கிடைக்காதவங்களுக்கு ஒரு உத்தியோகம் கிடைக்கிறது. ஏன்னா குரு உச்சமாகிறாரு, 6ஆம் அதிபதி உச்சம். அப்படிங்கும்போது உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுதுங்க. அதே மாதிரி ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த லோன் இப்போ வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. தேவையில்லாமல் ஒரு கோர்ட்டு கேஸ் அப்படின்னு போனீங்கன்னா அதுவும் இப்போ உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய சூழல் இருக்குங்க. உடல்நிலையில் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா அதை இப்போ குணமாகறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்து 9ஆம் அதிபதி குரு பகவான அவர் வந்து உங்கள் ராசிக்கு வந்துடுறாரு. அப்போ தந்தைக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அது சரியாகும். பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது வில்லங்கங்கள் இருந்துச்சுன்னா அதுவும் சரியாகக்கூடிய ஒரு அமைப்புங்க. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கணும்னா பாக்கியாதிபதி நல்லா இருக்கணும். பாக்கியாதிபதி உங்கள் ராசியில் வந்து உச்சமாகி உட்கார்ந்துருக்கும் போது உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்குங்க. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவரோட பார்வையை பொறுத்த வரைக்குங்க 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 5ஆம் இடத்தை குரு பார்க்குறனாலுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. கல்யாணம் 5 வருஷம் ஆச்சுங்க, 7 வருஷம் ஆச்சுங்க, என்னென்ன குழந்தை பாக்கியம் கிடைக்கலனா கட்டாயம் குரு அதிச்சாரத்தில் குருவோட பார்வை உங்கள் 5ஆம் இடத்துல படுறனால கட்டாயம் குழந்தை பாக்கியம் இருக்குங்க. அதிர்ஷ்டஸ்தானம், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக்கோங்க. 5ஆம் இடம் அரசியலையும் சொல்லக்கூடிய இடங்க. அரசியல்வாதிகளுக்கு இப்போ புதுசாக பதவிகள் இதெல்லாம் வர்றதுக்கான அமைப்புகள் இருக்குங்க. பேர் புகழ் கிடைக்கிறதுக்கான அமைப்புகளும் இந்த சமயத்தில் இந்த கடகராசி அரசியல்வாதிகளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கும் படிப்பு இந்த சமயத்தில் கை கொடுக்குங்க. படிப்போட முக்கியத்துவத்தை உணர்ந்து நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க இந்த கடகராசி மாணவர்கள்ங்க. அடுத்து 7ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறாருங்க. 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நம்மளோட வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய இடங்க. அப்போ இது வரைக்கும் எனக்கு திருமணம் ஆகவே இல்லைங்க, எனக்கு வந்து வயசாகிக்கிட்டே இருக்குது, ஒரே கவலையாக இருக்குது, எங்கள் பெற்றவங்க ரொம்ப நினச்சி கவலைப்படுறாங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை துணை அமையறதுக்கான நேரம்.
குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்குறனால இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து கல்யாணம் ஆயிடுச்சுங்க, வாழ்க்கை துணை வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, என் மனைவி டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கா, எங்கள் ஹஸ்பண்ட் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு யோகம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. தாற்பயத்தை தெரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் இப்போ விட்டு கொடுத்து போகிற அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸும் அப்படி தாங்க. இப்போ உங்கள் தொழிலுக்காக பிஸ்னஸ் பார்ட்னர் வேணும்னு காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வந்து கிடைப்பாங்கங்க. இல்லை உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலியமாக புதிய ஆர்டர்ஸ் எல்லாம் இப்போ உங்களுக்கு வர்றதுக்கான காலகட்டமாக இருக்குங்க. சமுதாயத்தில் பேர் புகழ் அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான நேரம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்போ இருக்குங்க. அடுத்த குருவோட பார்வை பாருங்கள் 9ஆம் இடத்துல இருக்குங்க. ஏற்கனவே 9ஆம் இடத்துல சனி பகவான் பாக்கிய சனியாக இருக்கார். அப்போ உங்களை பொறுத்த வரைக்குங்க உங்களுக்கு இந்த சமயத்தில் பாக்கியங்கள் எல்லா பாக்கியங்களும் இந்த குரு அதிச்சார பயிற்சியில் கிடைக்க போகுதுங்க. அது குழந்தை பாக்கியம், தொழில் பாக்கியம், இந்த மாதிரி அனைத்து விதமான பாக்கியங்களும் கிடைக்க போகுது. உங்களோட தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு குறைபாடு இருக்குங்க. அது வந்து ஒரு மருத்துவ உதவியால் சரியாயிரும். வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ராகுவும் கேதுவும் பாருங்கள், ராகு 8ல் இருக்காங்கங்க, கேது வந்து 2ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ குருவோட பார்வை இன்னும் ஒரு 3 மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல சாதகமாக இருந்தாலும் ராகு கேது வந்து குடும்பஸ்தானத்தோட தொடர்பில் இருக்கிறனால கொஞ்சம் குடும்பத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு காதில் வாங்கிக்கிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வரக்கூடிய காலங்கள் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குங்க தினமும் நிலா வெளிச்சத்தில் 1 மணி நேரமாவது இருங்க, மனசு வந்து உங்களுக்கு தெளிவாகுங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் நீர்நிலைகளில் போய் ஒரு தடவை குளிச்சுட்டு வாங்க. அதாவது ஒரு மாதத்தில் ஒரு தடவையாவது நீர்நிலைகளில் போய் குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் மனசு இன்னும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கடலோரத்தில் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு, குறிப்பாக அம்மன் வழிபாடு நீங்கள் பண்ண உங்களுக்கு வந்து மனசும் புத்தியும் தெளிவாகும். காரியத்தில் ஒரு வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே கிடைக்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. மீடியா துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணுங்க. புதுசாக யாருக்கும் வாக்கு கொடுக்கறத தவிர்த்துக்கோங்க. அந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த குரு அதிச்சார பயிற்சி ரொம்பவே சாதகமாக இருக்கும்.